பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். இன்று கூடுகிறது தமிழக சட்டசபை. எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களை பிடித்த தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. முதல்வராக அக்கட்சியின் தலைவர் விஜய் நேற்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுள்ளனர். தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏ கருப்பையா தேர்வு செய்யப்பட்டார். கவர்னர் மாளிகையில் நேற்று மாலை நடந்த நிகழ்ச்சியில் கருப்பையாவுக்கு கவர்னர் ராஜேந்திர ஆர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தற்காலிக சபாநாயகர் கருப்பையா தலைமையில் சட்டசபை இன்று காலை 9:30 மணி அளவில் கூடுகிறது. கூட்டத்தில் தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். நாளை சபாநாயகர் தேர்தல் நடக்க உள்ளது. கவர்னர் ராஜேந்திர ஆர்லேக்கர் உத்தரவுப்படி இதற்கான அறிவிப்பை சட்டசபை செயலர் சீனிவாசன் வெளியிட்டுள்ளார். ஒரு ஓட்டில் வென்ற தாவேக எம்எல்ஏ இன்று பதவியேற்பது சந்தேகம். வழக்கு விசாரணையால் சிக்கல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பெரிய கருப்பன் போட்டியிட்டார். ஓட்டு எண்ணிக்கையின் போது பெரிய கருப்பனுக்கும் தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. கடைசி சுற்று முடிவில் பெரிய கருப்பன் 83,364 ஓட்டுகளும், தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி 83,365 ஓட்டுகளும் பெற்றிருந்தனர். ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் வென்றதாக அறிவிக்கப்பட்டது. தாவேக வேட்பாளரின் வெற்றியை எதிர்த்து திமுக பெரிய கருப்பன் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் ஓட்டுகள் தவறுதலாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு சென்றுவிட்டன. திருப்பத்தூர் தேர்தல் அதிகாரி அவற்றை நிராகரித்துள்ளார். எனவே அந்த ஓட்டுகளை மீண்டும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஒருவேளை இருவரும் சம வாக்குகள் பெற்றிருந்தால் குலுக்கல் முறையில் வெற்றி வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். தபால் ஓட்டுகள் எண்ணுவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதால் தாவேக வேட்பாளர் எம்எல்ஏ பதவியேற்க தடை விதிக்க வேண்டும் என பெரிய கருப்பன் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. தபால் ஓட்டுகளை வேறு தொகுதிக்கு மாற்றி அனுப்பிவிட்டால் என்ன நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யும் வரை தேர்தல் தொடர்பான ஆவணங்கள் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என தேர்தல் கமிஷன் சார்பில் பதில் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக திமுக வேட்பாளர் அளித்த புகாருக்கு விளக்கம் அளிக்காதது ஏன்? ஒரே ஒரு ஓட்டாக இருந்தாலும் பதிலளிக்க வேண்டியது தேர்தல் கமிஷனின் கடமை. இது தொடர்பாக தேர்தல் கமிஷன் விளக்கமளிக்க வேண்டுமென ஹைகோர்ட் உத்தரவிட்டது. தாவேக எம்எல்ஏ பதவியேற்க ஹைகோர்ட் இதுவரை எந்த தடை உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. எனினும் இந்த வழக்கு விசாரணை இன்றும் தொடர்வதால் தாவேக சார்பில் போட்டியிட்டு வென்ற சீனிவாச சேதுபதி இன்று எம்எல்ஏவாக பதவியேற்பதில் சிக்கல் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சீமானை வீழ்த்திய எம்எல்ஏவை அமைச்சராக்கி அழகு பார்த்த விஜய். வரலாற்றில் முதல் முறையாக அமைச்சரை பெற்ற காரைக்குடி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏ டாக்டர் பிரபுவுக்கு முதல் முறையாக அமைச்சர் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சட்டசபை தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் எம்எல்ஏ மாங்குடி, அமமுகவில் தேர்போகி பாண்டி, தவேக சார்பில் டாக்டர் பிரபு, நாம் தமிழர் கட்சி சார்பில் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். இவர்களில் டாக்டர் பிரபு 1,01,358 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். காங்கிரஸ் வேட்பாளரான முன்னாள் எம்எல்ஏ மாங்குடியின் வெற்றிக்காக முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம், அவரது மகன் கார்த்தி எம்பி ஆகியோர் வீதி வீதியாக சுற்றி வந்து தீவிர பிரச்சாரம் செய்தனர். சீமானும் முடிந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்தார். ஆனால் ஒரே ஒரு நாள் விசிட் செய்த விஜய் மக்களின் ஆதரவை அள்ளினார். தாவேக சார்பில் களம் கண்ட டாக்டர் பிரபு வெற்றி பெற்றார். தற்போது அமைச்சராகவும் பதவியேற்றுள்ளார். காரைக்குடி தொகுதியில் 1952 முதல் நடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ், சுதந்திரா கட்சி, திமுக, பாஜக, அதிமுகவினர் என மாறி மாறி வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியனர். ஆனால் எந்த கட்சியும் காரைக்குடி தொகுதியில் இருந்து தேர்வான எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை. மாவட்டத்தில் உள்ள பிற தொகுதிகளான சிவகங்கை, திருப்பத்தூர், மானாமதுரையில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுக்கு மட்டுமே அதிமுக, திமுக கட்சிகள் அமைச்சர் பதவி வழங்கின. ஆனால் முதல்வர் விஜய் காரைக்குடிக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் இத்தொகுதியில் வெற்றி பெற்ற டாக்டர் பிரபுவிற்கு அமைச்சர் பதவி வழங்கியுள்ளார். சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்ற ராகுலுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஏன் இப்படி பண்றீங்க? நிர்வாகியை விரட்டிய ராகுல். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உரிய வரவேற்பும் பாதுகாப்பும் அளிக்கப்படாததோடு
கட்சியினர் தள்ளுமுழுவில் ஈடுபட்டதால் எரிச்சலடைந்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆலோசனை கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு ஹோட்டலுக்கு பறந்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க ராகுல் சென்னை வந்திருந்தார். பின் விஜயும் ராகுலும் தமிழக காங்கிரஸ் தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனுக்கு வரவுள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் விஜய் வரவில்லை, ராகுல் மட்டும் வந்தார். அவரது உதவியாளர் அலங்கார் ஓட்டி வந்த காரில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் வந்தனர். ராகுல் காரிலிருந்து இறங்கியதும் வளாகத்தில் இருந்த சத்தியமூர்த்தி கக்கன் சிலைகளுக்கு மாலை அணிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மாலை அணிவிக்கவில்லை. அதற்கு முன்பே கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவரை சூழ்ந்து கொண்டனர். ராகுலுக்கு ஆரத்தி எடுக்க மகளிர் அணியினர் தயாராக இருந்தனர். மாநில நிர்வாகிகள் சிலர் சால்வை அணிவிப்பதற்காக ஓடி வந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் ராகுலை நெருங்கிய போது அவருடன் வந்த தொண்டர்களும் நெருங்க அங்கு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. ராகுலின் உதவியாளர் பைஜு ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகியை பாதுகாப்பு போலீசிடம் சொல்லி அப்புறப்படுத்தினார். கட்டுப்பாடின்றி முட்டி மோதி கொண்டு கூட்டமாக திரண்டு தனது உயிருக்கு ஆபத்து நேரிடும் வகையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் ராகுல் கோபமுற்றார். தன்னை நெருங்கிய நிர்வாகிகளை ஆங்கிலத்தில் திட்டி விரட்டினார். பின் அலுவலகம் உள்ளே சென்று காமராஜர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாநில தலைவரின் அறைக்கு சென்று அங்கிருந்த எம்பிக்கள், கோஷ்டி தலைவர்கள் சிலர் தந்த சால்வைகளை பெற்றுக் கொண்டார். அங்கு அவருக்காகவே வாங்கி வைக்கப்பட்டிருந்த தேநீர், நட்ஸ் போன்றவற்றை சாப்பிடாமல் ராகுல் புறக்கணித்தார். கடுப்புடனேயே இருந்த அவர் அங்கிருந்து சில நிமிடங்களிலேயே புறப்பட்டு விமான நிலையத்திற்கு அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு பறந்தார். ஹோட்டல் அறையில் தாவேக அமைச்சரவையில் இடம்பெறும் எம்எல்ஏக்கள் யார் யார் என்பது குறித்து கட்சி மேலிட பொறுப்பாளர்களிடம் ராகுல் விவாதித்தார். சத்தியமூர்த்தி பவனில் நிகழ்ந்தது குறித்து அவர்களிடம் கடிந்து கொண்டார். இதுகுறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியதாவது: சென்னை வந்த ராகுலை வரவேற்க கட்சி கொடிகள் கட்டப்படவில்லை, மேளதாளங்கள் ஏற்பாடு செய்யவில்லை. தனக்களித்த வரவேற்பில் ராகுல் திருப்தி அடையாததால் கோபமுற்றார். சத்தியமூர்த்தி பவனில் உள்ள ராஜீவ் அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்திற்காக 500 பேர் அமர்ந்திருந்தனர். மேடையில் 9 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. ஆனால் ராகுல் அங்கு செல்ல விரும்பாமல் பாதியிலேயே நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு வெளியேறினார். ஏற்கனவே 2 முறை சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்த ராகுலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தற்போது அப்படியான வரவேற்பு வழங்கப்படவில்லை என அவர்கள் கூறினர். அதிமுகவை கைப்பற்ற முயற்சி, விழிபுதுங்கி நிற்கும் பழனிசாமி. பதவிக்கு வேட்டு வைக்க துடிக்கும் மாஜிக்களை சமாளிக்க முடியாமல் தவிப்பு. தேர்தல் தோல்விக்கு பின் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் பதவியை பறிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். சட்டசபை தேர்தலில் 169 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று தனது எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. இதையடுத்து அதிமுகவில் மீண்டும் பிரச்சனை கிளம்பியுள்ளது. இதுகுறித்து அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் கூறியதாவது: திமுக அதிமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க திட்டமிடப்பட்டது. இதன் வழியே தனக்கு முதல்வர் பதவி கிடைப்பதால் பழனிசாமி எல்லா திட்டத்துக்கும் சரி என்றார். ஆனால் அந்த திட்டத்துக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கிடைக்காததால் விசிக தலைவர் திருமாவளவனை முதல்வராக்க திட்டமிடப்பட்டது. அதற்கு பழனிசாமி சம்மதிக்கவில்லை. இதனால் யாருக்கும் பதவி கிடைக்காமல் தாவேக தலைவர் விஜய் முதல்வராகிவிட்டார். டென்ஷனான முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி ஆகியோர் இணைந்து பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். பழனிசாமியை கட்சியின் பொதுச் செயலர் பதவியிலிருந்து தூக்க காய் நகர்த்த துவங்கியுள்ளனர். இதற்கு 35 எம்எல்ஏக்கள், 48 மாவட்ட செயலர்கள் ஆதரவு அளித்துள்ளனர். இதையறிந்த பழனிசாமி கட்சியை தன் கைக்குள் மீண்டும் கொண்டுவர தனது இல்லத்தில் மாவட்ட செயலர்கள் கூட்டத்தை கூட்டினார். கூட்டத்திற்கு 36 மாவட்ட செயலர்கள் மட்டும் வந்தனர். தனக்கு பெரும்பான்மை இல்லாததால் பழனிசாமி பதற்றமாகிவிட்டார். அதைத் தொடர்ந்து சண்முகத்தையும் வேலுமணியையும் சமாதானம் செய்ய தன் ஆதரவாளர்களான கே.பி. முனுசாமி, கே.பி. அன்பழகன், உதயகுமார் உள்ளிட்ட சீனியர்களை வைத்து முயற்சிகள் மேற்கொண்டார். ஆனால் சண்முகமும் வேலுமணியும் விடாப்பிடியாக இருப்பதால் பழனிசாமி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகிறார் என அவர்கள் கூறினர். அமைச்சர் செங்கோட்டையனுக்கு தூது, கட்சி மாற துடிக்கும் கரை வேட்டிகள். கொங்கு மண்டலத்தில் அரங்கேறப் போகும் அதிரடி மாற்றம். செங்கோட்டையன் அமைச்சராகிவிட்டதால் கொங்கு மண்டலத்தில் உள்ள திமுக, அதிமுக நிர்வாகிகள் அவர் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தாவ முயற்சி செய்து வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் கடந்த ஆண்டு தாவேகாவில் இணைந்தார்.
தமிழகத்தின் மேற்கு மண்டலமான கொங்கு பகுதியில் தாவேகாவை பலப்படுத்தும் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கொங்கு மண்டலத்தில் திமுக மற்றும் அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை தாவேகாவில் இணைக்க செங்கோட்டையன் முயற்சி செய்தார். இதற்காக தனக்கு நெருக்கமான மாற்றுக் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று பேச்சு நடத்தினார். ஆனால் தாவேகா புதிய கட்சி என்பதால் அப்போது அதில் இணைவதற்கு யாரும் ஆர்வம் காட்டவில்லை. செங்கோட்டையன் மீது விஜய் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்துள்ளார். சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் தாவேகாவுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பு செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் அமைச்சராக பொறுப்பேற்கும் போது விஜய் எழுந்து நின்று உற்சாகமாக வரவேற்று மகிழ்ந்தார். தாவேகா ஆட்சியில் அக்கட்சியின் கொங்கு மண்டல முகமாக செங்கோட்டையன் திகழவிருக்கிறார். இந்நிலையில் திமுகவிலும் அதிமுகவிலும் கொங்கு மண்டலத்தில் பதவி கிடைக்காமல் ஓரங்கட்டப்பட்ட நிர்வாகிகள் தாவேகாவில் இணைவதற்கு தயாராகி வருகின்றனர். அடுத்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தலும் 2029 லோக்சபா தேர்தலும் நடைபெற உள்ளது. தாவேகாவில் இணைவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று கருதும் அவர்கள் செங்கோட்டையனை சந்திக்க தூதுவிட துவங்கியுள்ளனர். சீட் கிடைக்காதவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், தற்போதைய நகராட்சி பேரூராட்சி தலைவர்கள் பலரும் செங்கோட்டையனை சந்தித்து பேசியுள்ளனர். சட்டசபையில் நம்பிக்கை ஓட்டெடுப்பு முடிந்ததும் கொங்கு மண்டலத்தில் கரை வேட்டிகளின் கலர் மாறும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து அரங்கேறும். டாஸ்மாகில் பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் மாற்றம். டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில் வாங்குபவர்கள் குடித்துவிட்டு கண்ட இடங்களில் வீசுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதை தடுக்கும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது. மது பாட்டிலில் QR கோடு மற்றும் கடையின் உடன் 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி தரப்படுகிறது. பாட்டிலை பயன்படுத்திய பிறகு அதை வாங்கிய கடையிலேயே கொடுத்து 10 ரூபாயை திரும்ப பெறுகின்றனர். தற்போது கடையின் இல்லாமலும் QR கோடுடன் கூடிய ஸ்கேனர் ஒட்டி தரப்படுகிறது. எதிர்காலத்தில் வேறு டாஸ்மாக் கடைகளிலும் காலி பாட்டிலை திரும்ப கொடுத்து 10 ரூபாய் பெறும் திட்டத்தை செயல்படுத்த பரிசீலித்து வருவதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் கனமழை, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரையிலான வளிமண்டலத்தில் ஏற்கனவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல், பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மன்னார் வளைகுடா, குமரிக்கடலையொட்டிய பகுதிகளில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடும் கோடைக்கு இடையே திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் கனமழை பெய்துள்ள நிலையில் வானிலை மையத்தின் அறிவிப்பால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.